ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது வந்து நம்ம புதினா செடியை புது மண் கலவையை மாற்றி வச்சிருக்கிறோம். அதனால கொஞ்சம் நம்ம புதினா வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் முதல்ல இந்த புதினாவெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த அடியில் இருந்த வேர் மட்டும் நான் மாற்றி வச்சிருக்கிறேன். கொய்யாக்கா மரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம். கட் பண்ணி விட்டதெல்லாம் மறுபடியும் புது துளிர் வந்திருக்குது. நம்ம பீர்க்கங்காய் செடியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து இன்னும் பூ வரல. பூ வந்துச்சுன்னா இதுலயாவது காய் வைக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே 3-4 செடி இருக்குது பீர்க்கங்காய் செடி. நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த சொரக்காய் செடியில் வந்து 4 சொரக்காய் வச்சு அது மறுநாள் வந்து மஞ்சள் கலராக காஞ்சி போயிடுச்சு. அதனால நான் அது கட் பண்ணி போட்டேன். இது பாருங்க, சேப்பங்கிழங்கு செடி வந்து 2 காஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் 2 இலை புதுசாக வந்திருக்குது. இந்த முருங்கை மரத்து இலையெல்லாம் பாருங்க, முருங்கை மரம் வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருக்குது. நம்ம சாயங்காலம் பார்க்கலாம் செடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா பச்சை பசுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தொட்டியில் வேற 2 செடி நடலாம் சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்குது. அந்த சொரக்காய் செடியை கட் பண்ணி எடுத்த தொட்டியில் அலோவேராவும் நல்லா இருக்குது. மல்லிப்பூ செடியில் வந்து எல்லா கலையிலுமே அரும்பு வச்சிருக்குது. ஒவ்வொரு கலையிலையும் நிறைய அரும்பு வச்சிருக்குது. நம்ம செம்பருத்தி செடியில் வந்து இன்னைக்கு 4 பூ பூத்துருக்குது. இந்த பூ பூத்து முடிஞ்ச உடனே நம்ம இதை கட் பண்ணி விடணும். மழை வந்துருச்சு, நான் கட் பண்ணுறதுக்காக மழையை தான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன். நம்ம இந்த செம்பருத்தி செடியும் கட் பண்ணி விடலாம். சைடில் இருக்கிற கலையை கட் பண்ணி விட்டாதான் நம்மளுக்கு இன்னும் நிறைய கலைங்க வரும். அதுக்கு நம்மளுக்கு வந்து அரளி செடி நம்ம அப்படிதான் கட் பண்ணி விட்டோம். இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த மல்லிப்பூ செடியிலே நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் செடி கட்டிங்ஸ் வச்சிருக்கிறோம். அதில் பாருங்க 3 இதுலேயும் பூ பூத்துருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பூன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வேற தொட்டி ரெடி பண்ணி அதில் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். இந்த நெல்லிக்காய் மரம் வச்சிருக்கிற அந்த தொட்டிலையும் ஒரு வெள்ளிக்கிழங்கு செடி வந்திருக்குது. இதுலேயும் நம்ம கொஞ்சம் சாமந்தி செடி வச்சிருக்கிறோம். பக்கத்தில் வந்து இந்த சாமந்தி இருக்கிற கேன் வந்து நான் இதே சாமந்தி எடுத்து ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு இதை மாற்றலான்னு பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து அப்படியே தான் இருக்குது, உள்ளவே ஒன்றும் மாற்றமே தெரியல. இதில் நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. நம்ம நெல்லிக்காய் மரமும் கட் பண்ணி விட்டோம். இதுவும் நல்லா இருக்குது. துளிரெல்லாம் நீங்கள் பாருங்கள், மானை எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. மழை வர மாதிரியே இருக்குது. மழை வந்துச்சுன்னா இன்னும் நம்ம செடிங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த மிளகா செடிக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு ரோஸ் செடி வச்சுருந்தேன். அதை வந்து நேற்று எடுத்துட்டு அதை கட் பண்ணி நான் நிறைய கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். ரோஸ் கட்டிங்கு. ஏன்னா அது அப்படியே நின்று போயிடுச்சு. அது வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ரோஸ் செடி வாங்கி. நான் அதை எடுத்து போட்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ தான் அதில் அரும்பு வருது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வேற மண்கலவையை வச்சு மாற்றி நட்டு வச்சுருக்கிறேன். டெய்லி கனகாமரம் பூ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவும் நம்ம பூத்து முடிஞ்சோடனே இதையும் நம்ம கட் பண்ணி விடணும். ஜாதி மல்லி செடி ரொம்ப பெருசாக இருக்குது அகலமாக. ஆனால் அதுலேயும் இன்னும் அரும்பு வரலை. அதுலேயும் 2-3 செடி சுற்றின்னு இருக்குது. சொரக்காய் செடியெல்லாம் பாருங்கள், மானை எவ்வளோ மழை வர மாதிரியே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாட்டு கனகாம்பரம் வந்து பூ நல்லா பூத்துருக்குது. நம்ம நாளைக்கே பறிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பூக்கிறதுக்கு அரும்பாக இருக்குது. இன்னைக்கு ஒரு ரோஸ் பூத்துருக்குது, பன்னீர் ரோஸு. கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த தொட்டியில் வந்து நம்ம ஒரு துளசி செடி வச்சுருக்குறோம். டெல்லி கனகாம்பரம் பூ செடி வந்திருக்குது. நம்மளுக்கு ஒரு தொட்டிலையுமே நிறைய சின்ன சின்ன செடிங்க முளைச்சிருக்குது. வந்திருக்கிற அந்த பழைய செடியெல்லாம் எடுத்துட்டு புதுசாக முளைஞ்சிருக்கிற செடி எடுத்து நடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். நேற்று வந்து ஒரு மஞ்சள் தக்காளி செடியெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன் நடுறதுக்காக. சம்பங்கி செடியில் வந்து 3 கலையிலிருந்து ஒரு கலையில் வந்து இப்போ நம்மளுக்கு பூ வச்சிருக்குது. அது இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பூ பூத்துருக்குது. சரி, நாளைக்கே பறிச்சுக்கலாம் சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு நான் உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறேன் எத்தனை பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க ஒரே ஒரு பூ இவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மல்லியில் இன்னும் அரும்பு வரல. இந்த செம்பருத்தி செடியிலையும் அரும்பு வைக்கல. இதுவும் நம்ம கட் பண்ணி விட்டது தான். பார்க்கலாம் அதுலேயும் செம்பருத்தி பூக்குதான் என்னன்னு. இதுலேயும் நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பீர்க்கங்காய் செடி வச்சுருக்குறோம். அந்த பீர்க்கங்காய் செடி வந்து மேலே அந்த செடிங்களுக்கு மேலே சுற்றி விடலாமா என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். அரளி செடியில் வந்து 3 கலையில் அரும்பு வச்சிருக்குது. ஒரே ஒரு பூ பூத்துருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக பூ பூத்துச்சுன்னா இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோவில் நம்ம காட்டுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம கார்டன்லேருந்தே நம்ம தினமும் பூ பறிக்கிறோம், கீரைங்களை எடுக்கிறோம். சின்ன சின்ன செடிங்களை வந்து பெரிய செடியிலேருந்து கட் கட் பண்ணி நான் சின்ன செடி நடுறேன். இந்த மாதிரி நம்ம கார்டனில் கிடைக்கிற விஷயத்த நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.